ஒரு அழகான காட்டில் யானைக்குட்டி நிலத்தை உழுதது, முயல்கள் குழி தோண்டின, பறவைகள் விதைகளை தூவின. ஆனால் சோம்பேறி நரி மட்டும் வேலை செய்யாமல் வேடிக்கை பார்த்தது. சில நாட்களில் தோட்டம் முழுவதும் பெரிய தர்பூசணிகள் விளைந்தன. பசியோடு வந்த நரியால் அந்த பழத்தை தனியாக தூக்க முடியவில்லை. தன் தப்பை உணர்ந்த நரி நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்களோடு சேர்ந்து உழைக்கத் தொடங்கியது. கடைசியில் எல்லாரும் தர்பூசணியை பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். ஒரு அழகான பச்சை பசேல் காட்டில் அப்பு என்ற ஒரு குட்டி யானை இருந்தது. அப்புவுக்கு வண்ணங்கள் என்றால் கொள்ளை ஆசை. ஒரு நாள் அப்பு ஒரு சிவப்பு ரோஜாவை மோப்பம் பிடித்தது. அதன் தும்பிக்கை சிவப்பானது. அடுத்து ஒரு மஞ்சள் வாழைப்பழத்தை சாப்பிட்டது. அதன் கால்கள் மஞ்சளானது. திடீரென வானத்தில் இருந்து நீல நிற மழை துளிகள் விழுந்தன. அப்பு இப்போது ஒரு வானவில் யானையாக மாறிவிட்டது. அப்போது அங்கே வந்த ஒரு சிறிய தும்பி அப்புவின் தும்பிக்கையில் அமர்ந்து, "நீதான் இந்த காட்டிலேயே அழகான யானை" என்று சொல்ல அப்பு மகிழ்ச்சியில் பிளிரி. அழகான பச்சை நிற காட்டில் கட்டி பொம்மு என்ற குட்டி யானை இருந்தது. மற்ற யானைகள் எல்லாம் சாம்பல் நிறத்தில் இருக்க, நம் கட்டி பொம்மு மட்டும் பளபளக்கும் நீல நிறத்தில் இருந்தது. ஒரு நாள் கட்டி பொம்மு ஒரு தும்பிக்கை நிறைய சிவப்பு நிற பூக்களை முகர்ந்து பார்த்தது. சட்டென்று ஒரு தும்மல் வர, "அச்சூ" என்று தும்மியது. என்ன ஆச்சரியம்! அதன் காதுகள் இரண்டும் பெரிய மஞ்சள் நிற இறக்கைகளாக மாறின. கட்டி பொம்மு மெல்ல வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. மேலே இருந்து பார்த்தபோது ஆறு வெள்ளி நிறத்தில் மின்னியது. மரங்கள் பச்சை குடைகள் போல தெரிந்தன. மேகங்கள் பஞ்சு மிட்டாய் போல தெரிந்தன. எல்லா விலங்குகளும் அண்ணாந்து பார்த்து, "அடா, வானவில் யானை வருது" என்று கைதட்டி சிரித்தன. கட்டி பொம்மு மகிழ்ச்சியாக வானத்தில் ஒரு